வீரா சீரியல் எபிசோட்டுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நடக்குது அப்படின்னு வள்ளி வந்து முத்துலட்சுமியோட 3 பிள்ளைங்களும் வளர்த்த விதமே சரியில்லை, பொண்ணுங்களா இவங்களாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கேவலமாக பேசிடுறாங்க. இதை கேட்ட வீரா என்ன பண்ணுறாங்கன்னா, போதும் வள்ளியம்மா, இதோட நிறுத்துங்க, நீங்கள் பேசுகிறத நீங்கள் ரொம்ப எல்லையை மீறி பேசுகிறீங்க. எங்களோட வளர்ப்பை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க. எங்கள் அம்மா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கண்மணி வந்து பேசுகிறாங்க. விடுவிரா, இவங்களுக்கு இதெல்லாம் எங்கே புரிய போகுது? நம்ம வந்து இந்த குடும்பத்துக்கு என்ன தானாக வந்தோமா? இவங்க வீட்டிலேருந்து வந்து தானே பொண்ணு கேட்டு நம்மளை வலுக்கட்டாயமாக வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னமோ நாமளாக ஓடி வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பழசெல்லாம் இவங்களுக்கு மறந்து போச்சா என்ன? இவங்களோட ஒரிஜினல் புத்தியை இன்னைக்கு காமிச்சிட்டாங்க பார்த்தியா அப்படின்னோடனே, இங்கே பாரு, நீ எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காத கண்மணி, நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கே தயாராக இல்லை. நீ இந்த குடும்பத்தில் என்னெல்லாம் பண்ணின அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. வீரா வந்து எதுவாக இருந்தாலும் சரி, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், வள்ளியம்மா நீங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் விட்டுடுங்க இந்த பிரச்சனை இதோட அப்படின்னு சொன்னேன்னா, அது எப்படி விட முடியும்? நீ என்னெல்லாம் வந்து செஞ்சுருக்கா கண்மணி, அதெல்லாம் வந்து நீ மறந்துட்டு உன் மேலே நான் கொஞ்சமாவது வந்து நம்பிக்கை வச்சுருந்தேன். நீ இந்த குடும்பத்துக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்க அப்படிங்கிற, என் மாறனுக்காக நிறையா செஞ்ச அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ வந்து உன் குடும்பத்துக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க பற்றியா, இது எதுவுமே சரி கிடையாது வீரா, நீ இப்போ வந்து ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வள்ளி சொன்னோன்னே, நான் என்னோடய ஆங்கிளில் எல்லாத்தையும் கரெக்டாக தான் செய்கிறேன் வள்ளியம்மா, நீங்கள் தான் வந்து இப்போ மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஒரு தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவை பற்றி தப்பு தப்பாலாம் பேசுவீங்க? அதுக்கு தான் இந்த குடும்பத்து ஆளுங்கள்கிட்ட எதுவும் வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்னாடியே வந்து சொன்னேன். இப்போ எல்லாரையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டியா வீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வீராவுக்கும் வள்ளிக்கும் வந்து வாக்குவாதம் வலுக்குது. உடனே மாறன் என்ன பண்ணுறாருன்னா, போதும் நிறுத்துங்க அத்தை, நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்குங்க. அவங்க என்னோட மாமியார், அவங்களே வந்து தப்பு தப்பாக பேசுவீங்களா? அவங்க வந்து 3 பிள்ளைங்களையும் தப்பாக வளர்த்துருக்கீங்க அப்படின்னு இப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அத்தை? நீங்கள் வந்து பேசுகிறது வர வர சரியே இல்லை, கொஞ்சம் கூட நியாயமும் கிடையாது. வீரா செஞ்சதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, டேய் வாடா, நீ தான் இன்னும் வரல அப்படின்னு பார்த்தா நீ அவங்களுக்கு சப்போர்ட் கேட்டு வந்துட்டியா? மாறா, நீ எப்போவும் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் யோசித்து பண்ணிக்கிறவன். ஆனால் இப்போ இவங்க பேச்சை கேட்டு நீ ரொம்ப மாறி போயிட்ட மாறா. இவங்க வீரா சொல்கிற எல்லாத்தையும் வந்து இப்போ நீ கேட்டு நடந்துக்கிற, நீ எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிற. இந்த அத்தையவே வந்து நீ இப்படியெல்லாம் பேசுவியா? நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்த உங்கள் 3 பேரையும், அதை வந்து தப்பாக பேசுகிறாங்களே, அதை நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து, விட்டுறாதீங்க சித்தி, நீங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமிக்கும் வள்ளிக்கும் நல்ல சண்டையை வந்து மூட்டி விட்டுறாங்க. அதில் வந்து நல்ல வேளை நம்ம வந்து இப்போ இவங்க 2 பேருக்கும் சண்டை போட்டால் நம்மளோட பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகிடும், நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் மரணை வந்து வள்ளி வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறது, ரொம்ப தப்பு மாற அப்படின்னோன்னே, போதும் அத்தை, நான் உங்களுக்காக, அத்தை நீங்கள் எங்களை வளர்த்தீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப மரியாதை கொடுத்து நீங்கள் பேசுகிற எதுக்குமே நான் எதிர் பேச்சு பேசாமல் இவ்வளோ நாள் இருந்தேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் வீராவை திட்டுறதும் சரி, அந்த குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இனிமேலும் வந்து கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சி பேசாதீங்க, வேண்டாம், இதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து நான் எதிராக திரும்புகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா மாறா இப்படியெல்லாம் வந்து நீ பேசுகிற, இப்படியெல்லாம் மாறிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் ராமச்சந்திரன், எல்லாரும் பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க, ஆளுக்கு நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? அந்த பொண்ணு பிருந்தா காணா போயிட்டா, அவளை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது தானே இப்போ முக்கியம், அதுக்குள்ளே ஆளாளு சண்டை போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அண்ணா என்ன வார்த்தை பேசினா பற்றியா மாற, என்னை வந்து சின்ன குழந்தையிலேருந்து அவனை நான் வளர்த்துட்ருக்கேன், இப்படி கேட்டுட்டானே என்ன அப்படின்னு சொன்னோன்னே, விடுவள்ளி, பிருந்தாவை முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும், நம்ம குடும்பத்திலே இப்படி வந்து நடந்திருக்கு, ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கா அப்படிங்கிறத விஷயத்தை வந்து முதல்ல வந்து தேடி கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த சண்டையெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,